ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் பார்க்கலாம் வாங்க. மல்லி இலை, கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கர்ட் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி எடுத்திருக்கேன், 1 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், பிரியாணி இலை, 2 லவங்கப்பூ எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு 2 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால பூண்டு நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 லவங்கப்பூ சேர்த்துக்கோங்க. பிரியாணியோட ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல் கொடுக்கும் லவங்கப்பூ. ஸோ கண்டிப்பாக லவங்கப்பூ சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அது ஃப்ரை ஆகிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். ஆனியன் போட்டால் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். ஸோ அதனால் ஆனியனுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சுடு தண்ணி வச்சு மீன் மேக்கர் நல்லா அதில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் மேக்கர் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ டொமேட்டோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பிரியாணி ஃபீல் இருக்கும். ஸோ கர்ட், லெமன்லாம் சேர்த்தோம்னா கண்டிப்பாக பிரியாணி ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ கர்ட் சேர்த்துக்கோங்க. கர்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க லைட்டாக. நல்லா கிண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மீன் மேக்கர், வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் மேக்கரை அதுக்குள்ளே சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல் மீன் மேக்கரையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான மீன் மேக்கர் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கிண்டி விடுங்க. இப்போ லைட்டாக அந்த மீன் மேக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. நான் 1 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் காரமாக சாப்பிட்றதுனால 1 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு 2 டம்ளர் வச்சுக்கோங்க. தேவையான தண்ணி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் அந்த சொம்பு ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா ஊற போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னாலும் காரம் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் போட்டு விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரைஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது. ரைஸ் ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல், கட்டி இல்லாமல் நல்லா இருக்குது. நீங்களும் 2 விசில் கொடுத்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாதம் ஒட்டாது. உங்களுக்கு அடியும் பிடிச்சிருக்காது. பாருங்கள் சாதம் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா பாய். See you.